மனைவி கணவன் எப்படி இருக்குன்னு சொல்லி இங்க வேதம் சொல்கிறது. அந்த வார்த்தையை நாங்க வாசிக்கிறோம், கவனிங்க. கர்த்தர் உங்களையும் ஆசீர்வதிப்பாராக. எபேசியர் 5ஆம் அதிகாரம் 21, 27 வசனம் முடிய நம்ம வாசிக்கும் போது ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில குடும்பத்தில் எப்படி இருக்குன்னு சொல்லி இந்த வார்த்தையை நான் வாசிக்கிற கவனிங்க. தெய்வ பயத்தோடு ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருங்கள். மனைவிகளே, கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள். கிறிஸ்து சபைக்கு தலையாய் இருக்கிறது போல புருஷனும் மனைவிக்கு தலையாய் இருக்கிறான். அவரே சரீரத்துக்கும் இரட்சகருமாய் இருக்கிறார். ஆகையால் சபையானது கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல மனைவிகளும் தங்கள் சொந்த புருஷர்களுக்கு எந்த காரியத்திலும் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். புருஷர்களே, உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள். அப்படியே கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்து நாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குறதற்கும் கரை திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கும் தம்மை தாமே அதற்கு ஒப்பு கொடுத்தார். அப்படியே புருஷர்களும் தங்கள் மனைவிகளை தங்கள் சொந்த சரீரங்களாக பாவித்து அவர்கள் அன்பு கூற வேண்டும். தன் மனைவியில் அன்பு கூறுகிறவன் தன்னில் தான் அன்பு கூறுகிறான். தன் சொந்த மாம்சத்தை பகைத்தவன் ஒருவனும் இல்லை. கர்த்தர் நீயை போஷிப்பதற்கு போல ஒவ்வொருவனும் தன் மாம்சத்தை போஷித்து காப்பாற்றுகிறான். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. தேவ சமூகத்திலே நாம் ஜெபித்து மகனுடைய கரத்தில் இந்த மாங்கல்யத்தை கொடுப்போம். பிறகு பொண்ணுடைய கருத்தில் அவங்க இந்த மாங்கல்யத்தை கட்டுவாங்க. கட்டும் போது கையில் வச்சிருக்கிற அந்த பூவை மனதார வாழ்த்துங்க. கர்த்தர் அந்த பிள்ளையுடைய வாழ்க்கையில இல்லற வாழ்க்கையில கர்த்தர் சந்தோஷமாக கர்த்தர் நடத்துவாராக. அல்லேலூயா. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். மகா இரக்கமுள்ள எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசிரியப்பட்ட இந்த மனமகிழ்ச்சி நல்ல நாளுக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். இந்த நல்ல நேரத்துக்காக நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிற ராஜா. அப்பா, உம்முடைய வேதம் சொல்கிறது, என் நாமத்தினாலே நீங்கள் எதை செய்தீர்களோ அதை உங்களுக்கு எல்லாவற்றையும் மகிமையினாலும் கனத்தினாலும் உங்களுக்கு அருளப்பட வார்த்தைப்படி இந்த நாளிலே அப்பா உமது நாம மகிமைக்கென்று என் தேவாதி தேவனே அருமையான மகனையும் மகளையும் பிதா குமாரன் பரிசுத்த நாமத்தினாலே உடைய கரத்தினாலே ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். இந்த நாளிலே அப்பா உற்றா உறவினர் யாவரும் இந்த பிள்ளைகளுடைய திருமணத்தில் கலந்து கொண்டு இந்த பிள்ளைகளை வாழ்த்தும் போது தெய்வீக ஆசீர்வாதத்தோடு கூட இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இல்லற வாழ்க்கையில எல்லாவித சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கர்த்தரி கொடுத்து ஆடாமுக்கு என் தேவத்தாமே ஏவாளை கொடுத்த தேவன் அருமையான மகனுக்கு மகளை கொடுத்ததற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா என் தேவரே, உங்களுடைய வேதம் சொல்கிறப்பா, திருமணம் யாவருக்கும் கனமுள்ளது என்று நாங்கள் வேதத்தில் வாசிக்கிறோம். இந்த திருமணத்தை பிதா குமாரன் பரிசுத்த நாமத்தினாலே நீர் கூட இருந்து நடத்துவீராக. அப்பா, இந்த மாங்கலத்தை பிதா குமார் பரிசுத்த நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறோம். நாம ஒன்றே மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். குறுக்க யாரும் வராதீங்கம்மா, நின்று எடுத்துருங்க. நின்று எடுத்துல இருங்க. அம்மா நீங்க தள்ளி வாங்க, கிட்ட வாங்க. நல்லா இருங்க, ஒரு செகண்ட் சார். கிட்ட வாங்க சார், ஐயா கிட்ட வாங்க. நீங்க தள்ளி வாங்க. கிட்ட வாங்க. ஓகே போடுங்க. பின்னாடி ஹெல்ப் பண்ணுங்க. தாலி பிடிச்ச மாதிரி பாருங்க. பின்னாடி கட்டுற மாதிரி பாருங்க. பின்னாடி கட்டுற மாதிரி பாருங்க. ரெண்டு கை பின்னாடி போயிட்டு சார். ரெண்டு கை எப்படி கட்டினேன்? கொஞ்சம் 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 மாப்பிள்ளை சேர்த்துருமா. நீங்க அங்க பாருமா, அது பாக்கமா. நீங்க பாரு. அப்படியே மாலையா காப்பாத்துறாரு.
இங்க பாரு. ரெடிமா இங்க பாருங்க நீங்களும் அப்படியே பாரு. அப்படி பாரு. அப்படியே இருங்க